வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே தற்சோதனை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அகத்ததுவே தெய்வம், அதன் இயக்க மையம் ஆன்மாவனும் உயிரான் புலன்கள் மூலம் அகம்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலோர அது மனமாம் மாயை. இதே அகத்தவத்தில் அறிவு ஒன்றி பழகும் போது அமைதி நிலை கிட்டும், உண்மை தோன்றும். அகத்தாய்வு மன தூய்மை வினை தூய்மை அழித்து உயர்த்தும், அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி நாட்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க? மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே தற்சோதனை. சுவாமி நமக்கு தவம், மௌனம், தற்சோதனை. ஒவ்வொரு மனிதனும் வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நம்முடைய வித்து வழியாக சஞ்சித பதிவு, அம்மா அப்பாவினுடைய அந்த சுக்கிலத்து வழியாக, அதன் பிறகு உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம மேற்பதிவாக போட்ட பதிவு, இந்த சஞ்சித பதிவு, சங்கை தொடராக வந்த பதிவு சஞ்சித பதிவு, பிறந்த பதிவு உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் மேற்பதிவாக போட்ட பிறந்த பதிவு, இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்முடைய குணாதிசயமாக இருக்கு. ஒவ்வொரு மனிதரும் இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக அந்த வினை பயனை ஏற்று நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி இறைவனாக நாம மாறி அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து வாழக்கூடியதுதான் இந்த மனித பிறப்பினுடைய முழுமை. நம்முடைய அறிவே தெய்வம். நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளும் நீங்குச்சுன்னா அந்த இறைவனே ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகவும் நாமாகவும் இருக்கிறோம் என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த நிலையில நாம வாழும்போதுதான் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதன் மூலமாக குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகையிலையும் ஒரு அமைதி ஏற்படும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் தான் அருகுண வயப்பட்டு 5 பெரும் பழி செயல்களாகவும் ஆணவத்தன்மைகள் 8ஆகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம இந்த வாழும் காலத்துல நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை நாம தெளிவாக புரிந்து வாழணும் என்று சொன்னா நம்முடைய ஜெனட்டிக்ல இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நீக்கி நாம இறையுற்ற தன்மைக்கு மாறணும். ஒரு 2-in-1 டேப் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டேப் ரெக்கார்டுக்கு கருமையும் கேசட்டு, அது என்ன நாம பதிவு பண்ணிருக்கிறோமோ அதையே திரும்ப 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 அது நமக்கு பாடலாக இருந்தாலும் செய்தியாக இருந்தாலும் அது ஒழித்து கொண்டே இருக்கும். ஆனா நம்முடைய ஜெனட்டிக்ல உள்ள அந்த கருமையத்தை நாம 100% தூய்மை செய்து கொண்டோம் என்று சொன்னா அது இறையற்ற தன்மைக்கு மாறும். சாமிஜி 75 பக்திகளை சொல்றாங்க. உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையை அவ்வப்போது உணர்த்திட்டேன். செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கரு தொடராய் பின் பிறவி இல்லை இனி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் என்று. நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஜெனட்டிக்ல இருக்கக்கூடிய அந்த கலந்த பதிவுகள் நீக்க தான் சாமிஜி நமக்கு தற்சோதனை கொடுத்திருக்கிறாங்க. தற்சோதனையில சாமிஜி 4 விதமான தற்சோதனை கொடுத்திருக்கிறாங்க. எண்ணம் ஆராயணும், ஆசை சீரமைக்கணும், சினம் தவிர்க்கணும், கவலை ஒழிக்கணும். இந்த 4 தற்சோதனைகளை நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம நம்முடைய வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் எடுத்துக்கொண்டு நாம தற்சோதனை செய்து வாழும்போது நான் யார் என்ற அந்த உணர்வு பெற முடியும். அந்த நான் யார் என்ற உணர்வோடு நம்ம வாழும்போது நமக்கு வேற எந்த விதமான புதிய பதிவுகளும் இருக்காது.
தனக்கு பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு செயல்களை மட்டும் எண்ணுவோம், சொல்லுவோம், செய்வோம். அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய களங்க பதிவுகளை தற்றுவதன் மூலமாக நீக்கிக் கொண்டு சாமிஜி நாள்காட்டி வரிகளில் சொல்ற மாதிரி மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சியே தற்றோதனை. இதை புரிந்து கொண்டு தவம், மௌனம், தற்றோதனை என்ற அளவில் நம்மளை உயர்த்தி கொண்டு குணநலம் பெற்று முழுமை பெறணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.